தப்பா நினைக்காத, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி விடாதுங்க. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. சோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். அதுக்கு எதுக்கு சொல்லணும்? சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வி டிட் எ பூஜா. அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது somebody leaked that receipt to the press. அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லையா? உங்களுக்காக ஒராள் ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல் இல்லை? நிறைய பேர் பாருங்க, ஐ வில் ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களே பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார், அதே கேள்வியோட கண்டினியூஸ். மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயும் நிறைய நாங்கள் கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு? உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீ இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி டவுனில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனால் பட் எம்ரான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அல்ல, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட் தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பா நினைக்காத, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி விடாதுங்க. சார் வணக்கம், மோகன்லால் சார். சார், மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட் நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதை ஃபர்ஸ்ட் உடைச்சு பெரிய 100 கோடி வந்தது உங்களோட புலிமுருகன் தான். அந்த புலிமுருகன் 100 கோடி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போல இருக்கு. இது ஒரு 1000 கோடி. இந்த புஷ்பா 2 தாண்டி 1800 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத. we created a good film இல்லையா? அந்த கோடிக்காகத்தான் பணம். how do you know? எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு, இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி அல்ல. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர். ஸோ அது எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன். இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஷ் பண்ணி தேங்க்யூ. 1000 கோடி கிடைச்சா நல்லது, உங்கள் நாக்கு பொண்ணா இருக்கட்டும். சார் இந்த கேள்வி, டப்பிங் வெர்ஷன் ஆர்பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷன்ல நீங்க நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? மோகன்லால் சார். எனக்கு புரியல. இல்ல அவரு கூப்பிடல, நான் என்ன பண்ணும்? அவரு பிருத்விராஜ் சார், திஸ் இஸ் ஃபார் யூ. கூப்பிட்டாச்சா? இல்ல அவர் ஒண்ணுமே சொல்லல. Prithviraj sir, right here. Yeah. This is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் டிசைன் பண்ணியிருக்கிற விதமே my writer Murali Gopi and I, we were very particular. இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மா கூட இது should be able to exist. அதே குவாலிட்டி இதோட இந்த ஃப்ரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படிதான் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு. ஸோ for the question that you asked me, ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. ஆமா, நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, ஏன் இதுக்கே போய் கை தட்டுறேங்கிற ஒரு thought would come. Like little recall, throwbacks அப்படியெல்லாம் இருக்கிறது மேல it's a completely standalone film. But having said that, இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் I have taken a chance as a filmmaker. ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது
இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது. தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இஸ் தட் செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. I hope that happens. Prithvi sir, here. Sorry, but Rajesh. டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு 20 minutes தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போடுவாங்கல்ல, அதான் அந்த so 3 hours வரும் ஆக்சுவலி. Prithvi sir, Prithvi sir, இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த படம் பொலிட்டிக்ஸே பத்திக்கே கிடையாது அம்மா. அது இல்ல ஒரு டயலாக் அது. ஆமா. சோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சொல்ற கதைக்கு ஒரு பேக் டிராப் டிவைஸா பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித் இன் பாலிடிக்ஸ். ஆமா, பேக் டிராப் பொலிட்டிக்ஸா இருக்கும். ஆமா, இப்போ நான் இது கேரளாவில இருந்து வர படம்ங்கிறதுனால பேக் டிராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியோலையும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியில கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம். So it's just that way quite neutral in its existence, I would like to believe. Prithvi sir, Rajesh. Yes. Trailer വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. All the best. Thank you. இந்த ചോദ്യം bro ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி. அது நீங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. சோ நீங்க ரஜினி சார் ரஜினி சார் இல்ல அந்த 1992 நடந்த போயஸ் கார்டல் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா? சோ அது வந்து நீங்க ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பத்தி சொல்லியிருந்தாரா இல்ல சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்ல, நான் சார் கிட்ட சொல்லல. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையா கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, சோ பயங்கரமா கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு legend அவ்வளவுதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Rajavishan sir's studio. So அது எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. அதை என்னால் pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. அவர் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினேன் and I'll never forget it. சார் Prithvi sir, இங்கே சார். Sir, yes sir. Yes sir. So first of all, congrats and all the best for a big hit. Thank you so much. Sir, இப்போ வந்து ஆக்சுவலா லால் சார், மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி கேட்கறேன். இன் கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கு? அப்படியா? ஆமா. ஓகே. மோகன்லால் கிஷோர் இருக்காங்க. and there are I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாவா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி யாராவது சார் கூடயே நடிக்கிற மாதிரி தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் வி ஹேவ் an idea. ஒன்ஸ் அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது அது ஒரு தமிழ் ஆக்டரா இருந்தா கண்டிப்பா I would love to work with சிவகார்த்திகேயன் and all those people. மோகன்லால் சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல, எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன போல் ரோல் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? ஐ அம் an actor. That's a simple thing. அதுக்கு கெஸ்ட் ரோல் அதொന്നും இல்லை. அது this is like a beautiful exchange of our culture, our love, your friendship. அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இனி டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் இஃப் ஐ கெட் த டைம். தேங்க் யூ. Prithvi sir. Here. Yes. Anupama from Deccan Chronicle. Hello, hi. Congratulations and for the entire team. From morning the internet has been buzzing with the news like the advance booking for Emran is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? I mean, like just before I came here is when my producer called me and said we have just crossed 60 crores.
I mean, globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, நிஜம் உண்மையா சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல ஆக்சுவலி. இது வந்து ஒரு ஒரு வெரி சக்சஸ்ஃபுல் ஃபில்மோட ஃபாலோ அப், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆல் தட் வி நியூ, பட் திஸ் இஸ் ஜஸ்ட் way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it. And I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us. Thank you. Yes. Thank you, sir. No, Now it's time one for the last photo question. opportunity. This is to, I'm sorry, to the gentleman over there, to Mr. Abhimanyu, because during the course of his speech, when he was just saying, To who? To Mr. Abhimanyu. Sir, you during the course of your speech said that Malayalam cinema every 2 years with a low budget they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, are there lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? They should and they must before it's too late. Thank you, sir. Yeah, Thank you so much, sir. Now it's time for the photo session. I invite Red Giant Movies co-producer Shenbagamurthy onto the stage. Laika Production நிறுவனம் சார்பாக திரு தமிழ்குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆசீர்வாத் சினிமா சார்பாக திரு கணேஷ் பிள்ளை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரீம் பிக் ஃபிலிம் சார்பாக சுஜித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I request the press and media to kindly wait for the photo session. திரு சுஜித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு கணேஷ் பிள்ளை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு தமிழ்குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு செண்பகமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.